கப்பல் இந்த ஸ்கிரீன் பார்க்க பாருங்க. இது வந்து உண்மையான ஒரு டிராகன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கோம். அந்த ஸ்வாடை எடுத்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்படி அந்த ஸ்வாடை ரொம்ப ஜாலியா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட முகத்தை காட்டுறாங்க. அவர் அப்படி பயந்து போய் அப்படியே பார்த்துட்டு பாரு. என்னடா பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய மேஜிக் பீஸ்ட் இருக்குங்க. இந்த ஃப்ளோரு 98வது ஃப்ளோருங்க. இந்த 98வது ஃப்ளோர்ல இவ்வளோ பயங்கரமான பீஸ்ட் இருக்குமா? நம்ம ஹீரோ என்னடா பண்றது பார்த்துட்டு இருக்கேன். அங்க நம்ம ஹீரோட ஆளுங்க எல்லாம் அடிபட்டு செத்து கிடப்பானுங்க. அவனுக்கு எப்போ நல்லா கீழே கிடக்கும். நம்ம ஹீரோவோ இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அந்த பீஸ்ட் இங்க வந்து அட்டாக் பண்ண பாருங்க. நம்ம ஹீரோக்கு அடிச்சு அடியில வாயிலிருந்து ரத்தமா தெரிஞ்சு படுத்து கிடப்பான். அப்புறமா பிளாஷ்பேக் ஓடும். நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சண்டை போட்டவனுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க பாத்தீங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அந்த மேஜிக் பீஸ்ட் தொண்டையில இருந்து அப்படி நெருப்பு வரும். பார்த்தா நெருப்பு குழம்பு மாதிரி அப்படி கக்க வரும் பாருங்க. அந்த பக்கம் டப்புன்னு நம்ம ஹீரோ கூட இருந்தவன் அந்த பீஸ்ட் மேல ஏறி சரசரன்னு வெட்டிட்டு டே ஜேவான் டக்குன்னு வாடா அப்படின்னு கத்துவான். ஆமாங்க நம்ம ஹீரோட பேரு ஜேவான். அங்க அவன் பறந்து சண்டை போட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ டே யோவான் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்க அவனும் மேல பறந்துட்டு உன்னை சாவடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் வெட்ட வருவான். டக்குன்னு பார்த்தா ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இங்க நம்ம ஹீரோவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அவன் கையில இருந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த மேஜிக் பீஸ்ட் கிட்ட காண்டா மிருகத்தோட கொம்பு மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு அவனை ஓங்கி ஒரு சொருவு அவன் அப்படியே அதை சொருகிட்டு நின்று இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ அப்படி கத்திக்கிட்டு சண்டைக்கு போக அந்த மேஜிக் பீஸ்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும் பாருங்க. நம்ம ஹீரோவோ அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு வேகமா அட்டாக் பண்றதுக்காக ஓடுவான் பாருங்க. அவன் ஓடும்போது ஏதோ ஒரு நாட்டு மாதிரி தெரியும். அது அந்த பீஸ்டுக்கு மேல ஒரு வீக்கான இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிச்சம் மாதிரி காட்டும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ என்னது இது என்ன வீக்கான ஸ்பாட்டை காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த இடத்துல பறந்து போயிட்டு ஓங்கி ஒரு வெட்டுவார் பாருங்க. அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் அந்த பீஸ்ட் செத்து போயிருங்க. அது அப்படி செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு யோவான் எங்க இருக்க யோவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அங்க சாகர நிலமையில இருப்பான். அந்த யோவான் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான் பாருங்க, ஜேவான் என்னை மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் மோசமாக சண்டை போட்டேன்ல அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ சரி அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி நீ பாஸ்ட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு மேலே போயிட்டு இருக்க. அவனும் அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணாம நீங்க இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ கண்டிப்பா அதில் ஜெயிச்சிருவ ஜே, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்துருவான். நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். டே ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தத்துல சரி வேற நான் என்ன பண்றது, நான் இப்படியே நிக்க முடியாது, நான் அடுத்தது போய் இதுல கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்காக கதவை திறப்பான் பாருங்க. கதவை திறந்தோன்னே அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா ஐஸா இருக்கு, செம ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. நம்ம ஹீரோக்கு உள்ள போனா மூச்சு வாங்குது. அப்படி சொல்லிட்டு உள்ள போக அங்க பார்த்தா அடியில இருந்து ஏதோ ஐஸ் கட்டி மாதிரி வரும். அங்க நம்ம ஹீரோ என்னடா இது ஏதோ ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு இருப்பான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஐஸ் பீஸ்ட் வந்து